டிக்டாக்ல எங்க புள்ளியால் இருக்கு முழுக்க அண்டியல் இல்ல என்ன ஆடா மணிக்காதா என்ன பாடி பில்டிங் போஸா கொடுக்குறீங்க கேமராக்காரன் என்ன நினைச்சீங்க நான் ஒரு குட்டி கூகுள் மாதிரி எத்தனை டெல்லத்தை பத்திரமா வச்சிருக்கேன் எடுத்து காட்டுறா ஆர்டிஸ்ட்ல நான் அடிக்கல இப்ப நான் அடிக்க மாட்டேன் நான் தெரியும் வேற லென்ஸ் ஒண்ணும் இல்லையா அந்த புட்டுக்குழல் மாதிரி ஒன்று வேறு பெருசு புட்டுக்குழலா அந்த பெரிய லென்ஸ் உண்டு அது பழைய போட்டுலாம் கேட்காங்க அதுக்கு சரியில்லாத பழக்கம் இங்க வாடா வாய்க்கு பூச்சி ஆகும் திங்கடா வாடா அண்ணே போட்டோ எடுக்கணும் வா நான் எடுக்கலாம் என்ன சைஸ் போட்டோ எடுக்கணும் பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கணும் பாஸ்போர்ட் சரி வா கனடாக்கு போக போறீங்க உள்ள இருக்கா சரி சரி போ என்ன எடுத்தாங்கல்ல முக்கால்வாசி பேர் கனடால நிக்கிறா இருங்க ரைட்டா வேற யாரு போடுமா ரைட் அண்ணே நான் அடுத்தார போட்டோ தான் நீங்க கொடுக்கணுமா பொம்பளை வாக்கவும் சும்மா ஆள் இல்லை நான் ராசியானால் அப்பதான் உங்களை பொம்பளை மமையும் என்ன 2 கிழமையில விசாவும் கிடைக்கும் விளங்குதாண்ணே நல்ல வடிவான மோகன் தானேன்னா கொஞ்சம் இங்கால இறங்குங்க மோகத்து இங்கால ரைட்டா அப்படியே இல்லைங்களா தலைய நேராக்கப்பா ரைட் வலது பக்கம் திருப்பங்கண்ணா இடது பக்கம் இல்லைன்னா வலது பக்கம் இங்கால பக்கம் ரைட் அப்படியே இல்லைங்களா கொஞ்சம் பதிங்க பந்தலே நாடிய கொஞ்சம் பதிங்க தலையேன பதங்க போடுறீங்க தலைய நேராக்கப்பா இல்லைங்க வார தலைய கொஞ்சம் நாடிய கொஞ்சம் இப்படி இருங்க மேல் கீழே அடப்பா இப்படி வச்சிடப்பா என்ன ஆடா மணிக்காதா என்ன பாடி பில்டிங் போஸா கொடுக்குறீங்க ரைட் ஆனா இப்படி சலையில சரிச்சு விளையாடிக்கொண்டு நிக்கிறீங்க எந்த மரியாதை இல்லை ஹோப்போ நான் அவ்வளோ ப்ரொஃபஷனலா தலைய நேராகப்பா எத்தனை நேரம்ப்பா வந்து செய்யறேன் உங்களுக்கு இப்படி வச்சிடப்பா இது சரி வேற அவங்களுக்கு வேற வழிதான் இருக்கு அண்ணே அடிக்க நான் அடிக்கல இப்ப நான் அடிக்க மாட்டேன் நான் தெரியும் உங்களுக்கு எல்லாமே நீ இப்படித்தான் போட்டோ எடுக்கணும் ரைட் அது நான் கும்புதறி எல்லாம் எடிட்டிங்ல பாப்பேன் சரிங்களா என்ன சிரிப்பாப்பா நல்ல பொண்ணையான சிரிப்பா ஃபோட்டோ வர கொடுக்கணும்டாப்பா ஒரு மாதத்து ஆல்பம் தரேன்ட்டு ஓட்டங்கள் வருது இல்லையடாப்பா என்ன செய்யறேன்னு எனக்கு என்ன டல்லோ கல்யாண சீசன் தான்டாப்பா அவன் பாலாக்கு நல்ல ஓட்டம் தான்டா வருதுடாப்பா அவன் என்னடா பிடிக்கிறானோ தெரியலையா நல்லா பிடிக்கிறான் நீ போனோம் நீ போன அக்காண்ட கல்யாணத்துக்கு காரை பிடிச்ச நீ எல்லா இடத்த உங்களை அப்படி பண்ணாங்க ஏய் காரை பிடிச்ச நீங்க துரோகம் செய்தா ஏண்டாப்பா எங்களுக்கு என்னடா உனக்கு என்ன சம்பளம் தர யோசிச்சு பாரு அது வீட்டுக்காரன் இல்ல வீட்டுக்காரருக்கு நீ எங்க வரைச்சான்னு தெரியா சம்பளத்துல கூட விட்டுருக்கான் சம்பளம் தரம் தான்டாப்பா ஏன்டா பிடிச்சிருக்கீங்களா நீங்களே வீட்டுக்காரர் பிடிச்சிட்டானா நான் இவ்வளோ தொகையாச்சு பார்த்தேன் சரி வரே அப்படி எனக்கு ஆர்டர் தேவையில்லை தானே நான் விட்டுட்டேன் அவனுக்கு டெய்லி ஆர்டர் வருது அப்போ டெய்லி ஷூட்லாம் நிற்கிறேன் நாங்கள் ஸ்டூடியோவில் தான் இருக்கிறோம் என்ன செய்யலாம் ஆர்டர் கூட்டணும் என்ன செய்யலாம் ஒரே ஒரு வழி ஒன்று இருக்கு செய்வோம்மா என்ன வழி சாப்பிடுறியா நீ ஃபேஸ்புக் எல்லாம் ஆட் கொடுப்போம் எப்படி நல்ல மாடல் ஒன்றை கூப்பிடுவோம் சரியா இலங்கையிலேயே வடிவான ஒரு புள்ளி ஒரு ஆளை கூப்பிடுவோம் கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் எனக்கு இந்த ஃபீல்டு இல்லாம பண்ண போறேன் அப்படியே தான் நான் செய்யல ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் அப்பயும் யோசனை என்ன இல்லாம பண்ணி போட்டு சொந்தமா தொழிலோட யோசனை மாடல் ஷூட் எடுத்து போட ஃபேஸ்புக்கில் மற்ற வேறு ஒரு சோஷியல் மீடியாவில் போட ஆர்டர் குமி கொஞ்சம் செலவழிப்போம் லம்பா எடுப்போம் அவ்வளோ வரும் கிட்டத்தட்ட இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா மாதிரி செலவழிக்கணும் 2 லட்சம் மாதிரி வேணும் ஆனால் நாம் நல்ல வடிவான மாடல் எடுக்கணும் சரிதான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் கோலெடுத்து காய்க்கவா ஏற்கனவே தொடர்பில் இருக்கா போல இருக்கா மாடல் வடிவான மாடல் அதெல்லாம் முக்கியம் இல்லை டிக்டாக்ல யார் பிரபலமா இருக்காங்க அவங்கள கூட்டி டிக்டாக்ல இருக்குது டிக்டாக்ல எங்க பிள்ளையால் இருக்கு முழுக்க அண்டியல் இல்ல அண்டி மாதிரி இல்லையாப்பா வடிவான நிறைய இருக்கா நீ பார்க்கல வடிவான இருக்கு அதுல தான் அப்பதான் கொஞ்சம் ரீச் ஆகும் அதில் போட்டு தான் ரீச் ஆகும் பார்த்த உங்களை பார்த்து தான் வருவாங்க அப்போ அதெல்லாம் நான் கொழும்புல இருந்து கூட்டிட்டு வரேன் சரி கூட்டிட்டு வா மாடலா கூட்டிட்டு நல்ல மாடலா கூட்டிட்டு வா அந்த காசு எல்லாம் தந்தீங்கன்னா கூட்டிட்டு வா முதல்ல செய்து முடிக்கும் கூட்டிட்டு பாஸ் பாத்தீங்களா மாடலை சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு கையேடா எப்படி இருக்கு மாடல் மாடலா பழைய சைக்கிள் பெடல் மாதிரி இருக்கிறதுக்கு மாடல் என்ன பாஸ் எவ்வளோ செலவழிச்சு இலங்கையிலே டாப் இதுக்கு என்னடா செலவழிச்சு நீ 500 ஒரு வீக் 100 ஒரு துணி செய்ய பண்ணி பார்த்து சொல்ல வா பாஸ் இப்போ போஸ் கொடுப்பால் வாருங்களேன் எப்படின்னு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க கொஞ்சம் இடுப்ப கொஞ்சம் மலையுங்க இங்கே பக்கம் மலையுங்க எப்படி இருக்கு எப்படி பாஸ் போஸ் நீ ஏன் காலை கொண்டு கவட்ட சரிக்க நீ இங்கேவா ஏன் அவங்க போஸ் கொடுக்க தெரியாதா எடுக்கலாம் பாஸ் நீ மாடலிங் செய்ய வந்தனியா இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்தனியா பாஸ் உங்களுக்கு ஆர்டர் வேணுமா நாமா என்ன சாட்டி வேற பிளானுக்கு தான் வந்திருக்க சரியா நீ அப்படி இல்ல பாஸ் நீங்க பா கையெடு
கையடி இங்கால லைட்டை போட்டு இந்த கேமரா போட்டு போ கேமரா போட்டு நான் பாக்குறேன். நான் அட்ஜஸ்ட் பண்றேன். நீ போடா, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணு. நீ போடா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணு. நீ போடா, கேமரா போட்டு போட்டிட்டே கேமரா போட்டுறா. இங்க அங்க பாத்துறேன். கேமரா போட்டுறா. நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு கேமரா போட்டு என்ன அடே தம்பி பதறாடாப்பா. கப்பதறாத வேலை பழக வந்தா பழகடாப்பா. அது புதுசு செஞ்சுட்டாங்க. இங்கே நான் பாக்குறேன். ஒன் பண்ணும் லைட் ஒன். எனக்கு இது கேமரா சரி வருது இல்ல. நான் அங்க அட்ஜஸ்ட் பண்ணவா? ஐயோ இங்க பா. இங்க பக்கத்துல கிட்ட போ பக்கத்துல ரெண்டு லைட்டை போய் இங்க வாடா லைட்டை போய் இங்க வாடா சரி லைட் தான் பிடிக்க விட போறீங்க. லைட் போய் அங்க கிட்ட போற இல்லையா? சொல்லாம போற இல்ல. ரமேஷ் கொஞ்சம் மாடல கொஞ்சம் வரும். இங்க வாடா, வாய்க்கு பூச்சி ஆகும். இங்க வாடா, உனக்கே சிரிப்பா இருக்குல்ல. லைட் அடிடா, லைட் அடி. கொஞ்சம் டேர்ன் பண்ணு. நீங்க வித்தியாசம் போஸ்ட கொடுங்க. நான் அதுல ஒண்ணு செலக்ட் பண்றேன். நான் இப்படி அடிச்சு கொண்டே இருப்பேன். அடிச்சு கொண்டே இருப்பேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு போஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட கொடுங்க. நான் எடுக்கணும். அதுல ஒண்ணு செட் ஆகும். அருமை. ஓகே நீங்க கொடுங்க. ஐஸ்வர்யாவே தோத்து போடுவாங்க. நீங்க கொடுங்க. ரெடி. சரி. அப்படி முடியாது. அப்படி தூக்கி விடுங்க. உங்களுக்கு ஒரு இல்லா மாதிரியே இருக்கு. ஓகே சூப்பர். எப்படி இருக்கு போஸ் சொல்லுங்க. இப்படிதான் சொல்லி கொடுக்கணும். போயிட்டு தொட்டு தராவிக்க நிக்கிறேன். லைட்டை கொடுத்து லைட்டை அண்ணே சொல்ல வேணா தெரியுதோ? ஐயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. பார்த்த மாதிரி தான் இருக்கு மண்ணே. உங்களுக்கு கல்யாண ஆல்பம் இங்கே. கல்யாண ஆல்பம்? உங்க பேர் என்ன? மயூரன். பேரையா? 330 330 முன்னுக்கோ? ஓ சரி 2013ஆம் ஆண்டு எடுத்தேன். 2013? ஓ மயூரன் காயத்ரி 2013 8 மாசம் எடுத்திருக்கேன். இவ்வளவு அளவங்க ஓடுனீங்க. வெள்ளனே வந்து அல்வத்தை எடுத்துருக்கலாம் தானே. இவ்வளவு நான் ஒவ்வொரு நாளும் வந்துதானே என்ன போறேன். 10 வருஷம் வந்துதானே என்ன போறேன். பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டானே. ஒன்றுக்கும் யோசிக்காங்க. இப்ப பிள்ளைக்கு எத்தனை வயசு? பிள்ளைக்கு 10 வயசு. இன்னொரு 11 வருஷத்தால என்ன பிள்ளைக்கு இப்ப கல்யாண வயசு வந்து 2 பேர் அல்வத்தையும் ஒரு அல்வத்தோட போட்டு செஞ்சுதாரன். இல்லாட்டி தனித்தனி அல்வம் டெக்னாலஜியும் வளர்ந்துடும். நல்ல புது டிசைனா போட்டு வேற லெவல்ல செஞ்சாரன். ஒன்றுக்கும் யோசிக்க சட்டப்படி செஞ்சிடலாம். பகுதி விட்டு கொண்டு இருக்கிறேன். கேமராக்காரன் என்ன நினைச்சீங்க? நான் ஒரு குட்டி கூகுள் மாதிரி எத்தனை பேர் அல்வத்தை பத்திரமா வச்சிருக்கேன். எடுத்து காட்டுறா காட்டுச்சு. பத்திரமா தானே நடக்கும். போயிட்டு வாங்க. ஒன்றுக்கும் யோசிக்க. எல்லாருக்கும் இதேதான் நடக்குது. என்ன புதுசா இல்ல எடுக்கணும் போட்டோ. நல்லது தானே. என்ன கொஞ்சம் உள்ள எல்லாரும் வச்சு சேர்த்து எடுக்கணும். அதுக்கு முன்னே கூப்பிடுங்களா? பகுதி விட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்க வாங்க. பழைய வேலையில செஞ்சு தரேன். அட்வான்ஸ் ஒன்று வேலை டேட்டா ஃபிக்ஸ் பண்ணா சரி. வாங்க டக்கன் ரோடியா. கொஞ்சம் ஒட்டி வாங்க. வெக்கப்படாங்க. கிட்ட வாங்க. ஏன் அங்கால போறீங்க? ஏன் அடுத்த விட்ட போறீங்க? கொஞ்சம் ஒட்டி வந்து. ஓகேயா? ரெடியா? கிட்ட வாங்க. உங்களோட மனசுதான். உங்களோட பஞ்சாயத்து லோ பண்ணி தானே முடிச்சிருக்கீங்க. வேற நடிக்கிறீங்க. கிட்ட வாங்க. சரி. ஓகே ரெடி. அடுத்த வந்து பொம்பளை கொஞ்சம் திரும்பி இல்லைங்க. நீங்க இடுப்ப பிடிங்க. வெக்கப்படாங்க. இடுப்ப பிடிங்க. உங்களோட மனுஷன் இடுப்ப பிடிங்க. அடுப்புக்கு கை வைக்க சொன்ன நினைக்கிறீங்க. இடுப்ப தானே பிடிக்க பிடிச்ச இல்லைங்க. போச கொடுங்க. இங்க நடிக்க கூட வெக்கப்படுற மாதிரி. சரியா? ஓகேயா? கொஞ்சம் வடியா பிடிங்க. இங்க இல்ல விளங்குதல்ல வடிவா செய்யுங்களா? நான் செய்து காட்டுறேன். இப்படி கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஓராச்சு நிக்க கூடாது. சரியா? இல்லாட்டி இந்த லைட் பிடிக்கிறபடி என்ன பிடிச்சி போட்டோ எடுத்து போட்டு உண்ட முகத்தை மாத்தி போட்டு விட்டுரு. சரிதானே? விளங்குதா? இல்ல நான் பிடிக்கிறேன். இல்ல நேரு நான் பிடிக்கிறேன். கிட்ட வாங்க. ரெடி முடி வச்சுட்டேன். ரெடியா? நீங்க என்ன செய்றீங்க? வடிவா தம்பி வடிவா போட்டோ நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணனும். இல்ல நான் வடிவா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணு. ரெடியா? ஓகே. ஓகே. ஓ நோ. ரெடி. ரெடியா? ஏ
அண்டே கோல்ல செய்ய மாதிரி ஓவரா செய்யக்கூடாது. அப்படி வைக்கப்படாது. இந்த 4 நாள் ஆயிரம் இன்னும் உங்களை கூச்சம் போய் நடிக்காங்கடா. புடிங்க தம்பி, அப்படி சரி. இப்போ அவளுக்கு துள்ளணும். நீங்க துள்ளி அந்த துள்ளைக்குள்ள அந்த உடுப்பெல்லாம் பறக்கிற மாதிரி எல்லாம் எடுக்கணும். சரியா? துள்ளுறதுக்கு என்ன உனக்கு? துள்ளாம நாக்கள் பார்ப்பாங்க. நாக்கள் பார்த்தா என்ன? சரி ஓகே தம்பி, நீங்க நான் செட் பண்றேன். சரியா? அடுத்த போட்டோ இருக்கா பாப்பா? எடுக்கல பாருங்க. எடுத்து போட்டு காட்டுறேன். அவசரப்பட எடுக்கல வந்ததுல இருந்து கிளம்பிக்கொண்டு இருக்கீங்க பிறகு. ஓகே அடுத்த போஸ்ட். அதே தம்பி அவசரம் காட்டுறேன். எடுத்து முடிஞ்சு எனக்கு காட்டுறேன்டாப்பா. என்னடாப்பா தோளுக்கு மேல கையப்படும். டேய் நீ போடுறாப்பா. இங்க பாரு இப்படி பாருங்க. டைனோசரும் கொட்சில்லாம் பாக்குற மாதிரி பார்க்காம பாருங்க. ரொமான்ஸ் அப்படி அடிக்கிறதா? கல்யாணம் முடிச்சு 4 நாளையில கிஸ் அடிக்க நிக்கிறேன். கண்டனம் பாக்கலாம். முகத்தை என்ன செய்யறேன்? நான் கண்டிப்பார் என்ன செய்யற பாக்கலாம். ஓகே அடுத்த போட்டோ காட்டுங்க. இங்க பாரு. வாடா போஸ் கொடுத்த திறத்துக்கு போட்டோ பார்க்க வந்துருக்கீங்க. இங்க பாருடா. இந்த லைட்டிங் குறைவா இருக்கு. லைட்டிங் குறைவா இருந்தா உனக்கு என்ன தெரியுங்க? அவனை எடிட்டிங்ல பார்க்கலாம்டாப்பா. லைட்டிங் குறைவா இருக்கு. அடுத்த கட்டம் ஆங்கிள் புள்ளையா இருக்கு. ஆங்கிளை பத்தி கதைக்காது தம்பி. எப்ப கேமரா அங்க வச்சு இங்க வச்சுலாம் எடுத்து கொண்டிருந்தீங்க. ஆங்கிள் எப்படி இருக்கு? நான் சொன்னா இந்த லொக்கேஷன் சரி வரேன். நீயா நாசப்பட்டு வந்து நீ இந்த இடத்துக்கு வில் வாரவனு தண்ணி ஓடுது சுத்தி கேரளா. இங்க பேர் எப்படி எடுத்துங்க? இப்படி யாரும் எடுப்பாங்க? பின்னுக்கு ப்ளோரே ஆகல. வேற லென்ஸ் ஒன்றும் இல்லையா? அந்த புட்டுக்குழல் மாதிரி ஒன்று வேறு பெருசு. புட்டுக்குழலா? அந்த பெரிய லென்ஸ் உண்டு. புட்டுக்குள்ள லென்ஸா? புட்டுப்பான மாதிரி கூட மூஞ்சிக்கலாம் புட்டுக்குள்ள. இந்த போட்டோ இந்த எல்லாம் எடிட் பண்ண சரியா இருக்கு மேடாப்பா. இங்க பேர் அட நான் எல்லாம் கூட வர எக்ஸ்பீரியன்ஸ்டா தெரியும் தானே. இங்க எதுவும் லைட்னிங் ஆடாம இருக்கு. சிலருக்கு லைட்னிங் கூடவா இருக்கு. உங்களோட அம்மா அப்பாண்ட வெட்டிங்ல நான் தான் போட்டோ எடுப்பேன். இப்ப பிறந்து போட்டு தம்பி என்னடாப்பா கோவிக்காம வேற லொகேஷன்ல எடுப்போமா? இங்க லொகேஷன் கண்டாங்க. இங்கல என்ன ஓல்ட் பேஸ் போமா? இல்ல இங்கல பக்கம் எடுக்க கொஞ்சம் ஓகே இருக்கு. இது லைட்னிங் கொஞ்சம் புரகா படம். சரி வாடா போடா கோவிக்காங்களா? உங்கள புள்ள இல்ல ரெண்டு வச்சு எங்கள இங்கல வா. ஓகே அடுத்து ஓட கூட இருக்கு. ஒரு ஆட்டோல நிக்கிறேன் பாருண்ணா. டக்குன்னு வாருண்ணா. எத்தனை மணிக்கு ரெடி? போட்டோ எடுங்க. ரெடி ஓகே. இங்க அண்ணா முதல்ல வடிவா போட்டோ எடுங்க. எத்தனை மணிக்கு? இல்ல நான் ஸ்டாப் பண்ணி அது பழைய போட்டுலாம் கேட்காங்க. அதுக்கு சரியில்லாத பழக்கம். அங்கால அடுத்தது என்ன எங்கேயோ வாதறது வந்து மூஞ்சி என்னன்றா பாக்குறது. ரெடி அடுத்தது ஏல ஓகே அண்ணா அடுத்த போட்டோல காட்டுங்க நான் பாப்பேன். வாடா வந்து இங்க இன்னத எடுத்து வச்சிருக்கீங்களா? தெரியுது எல்லாம் தெரியுது. அப்படி சொல்றா என்னப்பா இது? என்ன இது? கேமரா கனோன் இங்க வடியா இங்க நிலத்தையும் புள்ளையும் எடுத்து வச்சு போட்டு அதெல்லாம் எடிட் பண்ணி எடுக்கணும்டா. புள்ள தனி நிலத்தை தனி எடுத்தா காலுக்குள்ள வைக்கலாம். நாங்க எல்லாம் இப்போ இந்த காசு கட்டி டவுன்லோட் பண்ணி எல்லாம் போடல. புல்ல கட் பண்ணி அங்க இருக்க மரத்தை கட் பண்ணி இதை சேர்த்து எது சரி வராது. என்ன திருப்தி இல்ல போட்டோ சரி வராடி. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சேன் போட்டோல திருப்தி இல்ல. போட்டோல திருப்தி பண்றா. அப்புறம் எடிட் பண்ணி தர வேண்டாம். அவ்வளவுக்கு விசேஷமா வரையிலே விசேஷம் இல்லையடா. அந்த மனுஷன மூஞ்சில விசேஷம் இல்ல. எனக்கு எல்லாம் வேணாம். எல்லாத்தையும் அலையுங்க. லென்ஸ் எல்லாம் மாத்துவோம். இங்கால எல்லாம் லைட்னிங் எல்லாம் போடுவோம். 2 லைட் போடுவோம். இங்கால இந்த பறக்கிற சாமான ஒண்ணும் இல்ல. இந்த ட்ரோனுகள் அப்படி ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு? இந்த அதுல ஒரு குறின்னு பாத்து எனக்கு இப்படியே பறந்து இதுக்குள்ள வரும். இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்ல கீழே இருக்க ஸ்டாண்ட் இதுக்குள்ள வந்து நான் அங்கிருந்து மனுஷன் நடந்து வருவோம். இப்படி எடுக்கணும். இப்படியே வட்டே கட்டுக்கணும். அதோட நான் சொல்லுவேன். அப்ப கீழே இருந்து வரணும். இந்த பட்ஜெட்டுக்கு ட்ரோன் வேணும், 4-5 லைட் வேணும், பறக்கிற சாமான் வேணும், ஓடுற சாமான் வேணும். எல்லா சாமானும் வேணும். அதோட அந்த தண்டவாளம் மாதிரி ஓடிக்கொண்டு எடுக்கிறது அதெல்லாம் இருக்கு தானே. தண்டவாளத்தை தலையை வச்சு படுக்க நான் எடுக்கிறேன். என்னப்பா வந்துடும் எங்களுக்கு பாடம் எடுக்காது. இந்தா நீங்க வச்சுதான் உனக்கு விருப்பமான இந்த மனுஷன் வச்சுதான் மாதிரி கமரா வந்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? எங்க அங்க வரீங்க? நீ பாபு